கேட்டீங்களா? நான் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். மருதுன்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். என் பேர் பீட்டர் சரவணன். சில பேர் சொன்னாங்க படம் எடுக்க மாட்டோம், திரைக்கு வர மாட்டோம். ஆனால் அவங்க எல்லாருக்குமே இது ஒரு எதிர்படம். கண்டிப்பாக யாரையும் தாக்கி நாங்கள் எடுக்கலை. அடுத்தடுத்த படம் இன்னும் பெருசாக வரும். இது மாப்பிள்ளை இவனு ஒரு படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். படத்தில் பசுமன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். வேங்கைக்காக உயிரை கொடுக்குற மருது பசுமன்ற ஒரு இது பண்ணியிருக்கோம். படம் வீரமுருகன் சார் நல்லா பண்ணியிருக்காப்புல. அவர் படம் கிடுகு கொஞ்சம் இதாக கலவையான இந்த அரசியல் விமர்சனம் வந்துருந்துச்சு. இருந்தாலும் இந்த படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய படமாக வந்திருக்கு. எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இவர் அரசியல் பேசியிருக்காருன்னு மட்டும் பார்க்காதீங்க, அதை எல்லாமே பேசியிருக்காரு. நாட்டில் நடக்கிற விஷயங்களையும் பேசியிருக்காரு. நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் வீரமுருகன் சார், அப்புறம் விக்கி அண்ணன், எல்லாத்துக்கும் நன்றி. ஆக்சுவலி தான் மக்களுக்காக கலன் படம் எடுத்து டைரக்டர் கூட படத்தார் என்னோட மாமா தான். அவருக்கு மிக்க நன்றி. தம்பி இந்த படத்தில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேட்டர் எல்லாமே பார்க்குறோம். நீங்களும் மக்களும் எல்லாருமே பாருங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வளர்ந்து வர எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். மக்கள் படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓகே சார் எடுத்த கலன் படத்தில் நான் போலீஸ் ஏட்டையாக வந்திருக்கேன். என்னோட பேர் ராஜ்குமார். படம் இளைஞர்களுக்கு ஒரு மது போதை ஒழிப்புலேருந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கார் சார். ரொம்ப அருமையான படம். மக்கள் எல்லாரும் பார்த்து வீரமுருகன் சாருக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணும். வணக்கம். ராஜ்குமார். கலன் திரைப்படம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குது. இயக்குனரோட சிறப்பு இதில் தெரியுது. இசை மிக அருமையாக இருக்குது. படம் நல்ல ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல விழிப்புணர்ச்சி இருக்குது. பொழுதுபோக்கு, நல்ல ஒரு பொழுதுபோக்கு. நல்லா ரசித்து பார்க்கலாம் படத்தை. டைரக்டர் அருமையாக பண்ணியிருக்கிறாருங்க. நல்லா பொறுமையாக அந்த நம்ம சவுத் ஸ்லாங்லேயே நல்லா பேசியிருக்கிறாருங்க. ரொம்ப அருமையாக பேச வச்சிருக்கிறாரு. மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி நல்ல அருமையாக இருக்குது. என் பேர் நாகராஜா, மதுரை. படம் கலன் நல்லா இருக்கு. கலன் படம் நல்லா இருக்கு. அந்த தீபா அவங்க வசனம் பேசுகிறது ரொம்ப நல்லா. காளி, எங்கள் அம்மா காளின்ற குலதெய்வம் பேர் வச்சுருக்காங்கன்றது அது நல்ல ஒரு அவங்க சொல்லையிலேயே நம்மளுக்கே ஒரு புல்லரிச்சிட்டு அருள் வர மாதிரி நல்லா பேசுகிறாங்க. அவங்க நல்லா இருக்குது. அந்த பாட்டு கற்பனம் பாட்டு நல்லா இருக்குது. காளி பாட்டு நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் அந்த சோக பாட்டுமே நல்லா இருக்கு. கேட்குற மாதிரி நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. எந்த ஒரு எல்லாருமே தேட்டரில் பார்க்கலாம். நல்லா இருக்குது. என் பேர் ராஜேஸ்வரி. இந்த கலன் திரைப்படம் கருத்தால் மிக்கதாகவும் இந்த கலியுக காலத்துக்கு ஒரு கருத்துக்களை நினைவூட்டுவதாகவும் இருக்குது. மேலும் காவல்துறை ஒரு மனமாற்றம் ஏற்படுற அளவுக்கு கடைசியாக அவர் சொல்லக்கூடிய அந்த ஆழ்ந்த கருத்து இந்த காவலர்கள் பூராமே நினச்சா நாடு திரும்புறதுக்கு ஒரு வழியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் காவலர்கள் திரும்புறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். மேலும் இவர் இந்த குடிமகன்களுக்கு சாராயம் இந்த மாதிரியான மது விலக்குகளை ஒழிப்பதற்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா இருக்குது. மேலும் கதாநாயகி தீபாவினுடைய நடிப்பு இந்த காலத்து இளைஞர்களுக்கு வீரத்தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல சித்தாந்தமாகவும் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு வெற்றி படமாக தான் அமையணும்னு நான் ஆன வேண்டுகிறேன். மேலும் இந்த என் நண்பர் பீட்டருங்கிறவருடைய நடிப்பு பியூட்டிங்கிற சொல்லுக்கு இலக்கணமாகவே இருக்குது. அவருடைய இது நல்லா இருக்குது. படம் நன்றாக போடும். இது பொதுமக்களுடைய ஆதரவும் தேவை. நீங்கள்லாம் பார்த்து. பேர் பரமேஸ்வரன். நம்ம கலன்றது ஒரு சமுதாயத்தை குறிக்காமல் இன்றைய இருக்க சூழ்நிலையில் எப்படி இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்களோ அது அடிமையாகாமல் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் ஒரு பகை உணர்வோடு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மனித மேன்மையை வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு படமாக இது இருக்குது. இது குடும்பத்தோடு அனைவரும் பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கோங்க. நன்றி சார். தன்ராஜ், மதுரை. நான் திண்டுக்கல் மாவட்டம். இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் இன்றைக்கி கலன் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. நம்ம வீரமுருகன் சார், டைரக்டர் சார் அவர்களுக்கு, வெரட்டி பாலா அவர்களுக்கு, மகேஷ் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள இவங்களுக்கு படம் படம் அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்த்த நல்லா இருக்குது. இந்த படம் நல்லா வெற்றியாகணும். நல்லா பேரும் புகழ் எடுக்கணும். என்னோட வாய்ப்பு. அனைத்து தமிழ் மக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கலன் படம் பார்த்தீங்கன்னா
இப்போ இன்றைக்குள்ள கலாச்சாரத்தை பார்த்தா இன்றைக்கி இளைஞர்கள் வாழ்க்கையில் அவங்க அப்பா அம்மா படிக்க வச்சு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கனவு பூரா இன்றைக்கி எல்லாமே வேஸ்ட் ஆகிறது இந்த போதை தான். இளைஞர்கள் எல்லாமே தயவு செஞ்சு இந்த போதைக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல கருத்தை இயக்குனர் வீரமுருகன் சார் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பாடல்கள் அனைத்துமே அருமையான பாடல்கள். ஜெர்சன் மியூசிக் டைரக்டர் ஜெர்சன் அவர்கள் அருமையாக மியூசிக் போட்டிருக்காங்க. காளியம்மன் சாங்கு நல்லா இருக்குது. ஒப்பாரி பாடல் அருமையாக இருக்குது. கருப்புசாமி பாடல் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பாடல் அனைத்துமே அருமையாக இருக்குது. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அவர்கள் இயக்குனர் வீரமுருகன் அவர்கள் அருமையாக அந்த படத்தை எடுத்திருக்காரு. அனைத்து பொதுமக்களும் தமிழக மக்களும் படத்தை வந்து பாருங்கள். சிறப்பான படம். அனைவருமே குடும்பத்தோடு வந்து பாருங்கள். அன்னகாமு, மதுரை. ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை அருமையாக அமைத்திருக்கிறார். இந்த சமுதாய மக்கள் அனைவரும் பார்த்து ரசிக்க வேண்டிய படம். ஜெர்சன் மியூசிக் அருமையாக இருக்கிறது. நல்ல ஒரு திரைக்கதையை அமைத்து கொடுத்து மக்களுக்கு கொடுத்துருக்கார். அனைவரும் ஆதரவு தாரி கலன் திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துகிறோம். படம் நல்லா நல்லா சூப்பராக இருக்குது. படம் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. இந்த கலன் படம் வந்து இன்னைக்கு நாட்டில் நடக்கிற சம்பவங்களை வெளி உலகத்துக்கு தெரிகிறாப்புல படம் முடித்து காட்டியிருக்கு. இது வந்து போதை ஒழிப்புக்கும் பயன்படக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த படம் வெற்றிகரமாக மக்கள் பார்த்து திறந்து வேண்டும் என்று நன்றி கொள்கிறேன். அப்போ நல்லா முருகன் சாருக்கு நல்ல வணக்கம். படம் நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அகோரி பாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்த மகேஷ் மாப்பிள்ளை நல்லா நடிச்சிருக்காப்புல. அவர்களை ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்து பாருங்கள்.